நம்ம எங்க போறோம்? ரஞ்சன்குடி கோட்டைக்கு போறோம். எங்க போறோம்? ரஞ்சன்குடி கோட்டைக்கு போறோம். அவ்வளவுதான். இவ்வளவு கேவலமா வீடியோ எவனுமே பண்ண மாட்டான். ரஞ்சன்குடி கோட்டை பத்தி தெரியுமாடா? போயிருக்கியா நீ இதுக்கு முன்னாடி? போயிருக்கேன். நம்ம 5 பேருமே போனோம். அதுவும் தனியா பைக்ல. தனியா பைக்ல போனோம். ஆமா. இன்னைக்கு என்னதான் மாட்டு பொங்கலா இருந்தாலும் நாங்க எல்லாரும் இப்ப ரஞ்சன்குடி கோட்டைக்கு போக போறோம். பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பெருசா எதுவும் சுற்றுலாத்தலம்லாம் இல்லைன்னா கூட 1-2 இடம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னா ரஞ்சன்குடி கோட்டை தான். அதான் நாங்க இன்னைக்கு விசிட் பண்ண போறோம். ஒரு 5 பேரா 6 பேராடா நம்ம? 5. சரி விடு. நாங்க ரஞ்சன்குடி கோட்டைக்கு போனோம்ல, அப்ப எங்க மாமாவோட போனை புடுங்கிச்சு குரங்கு. ஆமா, ஆகாஷ் ஒதுங்கிட்டான். ஏன்னா என்ன விட்டுருங்கண்ணா அப்படின்னு லெஃப்ட் சைடு ஒதுக்கி உட்காந்துருக்கான். ரஞ்சன்குடி ஹிஸ்டரி வந்து இப்ப பேசல, ஏன்னா தெரியாது. நாங்க சும்மா போயிட்டு அதை விசிட் பண்ண போறோம். சும்மா ஜாலியா பார்த்துட்டு அப்படியே வர போறோம். அவ்வளவுதானே சுஸ்தி. விடு, வண்டி ஓட்டமா அதெல்லாம் பண்ணாத. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆல்சோ மற்ற நாட்டுல நம்ம போறோம்னா லெஃப்ட்ல போனா லெஃப்ட்ல பார்த்தா போதும். இந்தியாவில மட்டும்தான் லெஃப்ட்லயும் பார்க்கணும், ரைட்லயும் பார்க்கணும், பக்கத்துல ரோடு போவோம் அங்கேயும் பார்க்கணும். அவன் பாட்டுல ரோடு அகலமா இருக்கு, இதுல போகணும், இங்கிட்டு கூட வருவான் போகணும். யூடியூப் ஓபன் வரும். ஆமா, டிவில பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? டிவிலே வருதுன்னா பெரிய விஷயம் வர வைக்கிறோம். ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குதா? கார்ல நிப்பாட்டிருக்காங்க. கேமராமேன் இதுதானே யாழி? யாழி இல்லையா, ஆடியா? இந்த நம்ம வீட்டுல வைக்கிறாங்கல்ல, இந்த இது வந்து சும்மா நடந்துக்கிறதுக்கு ஒரு பக்கம் காருக்கு பெரிய கேட் வைப்பாங்கல்ல, அப்படி வச்சிருக்காங்க. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஓப்பன் பண்ணுவாங்க போல. இது வந்து செக் பண்ணி உள்ள அனுப்புறதுக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ரெண்டும் ஒரே. ஆனா இதுல நிறைய வேலை செஞ்சிருக்காங்க, முன்ன மாதிரி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுற்றுலாத்துறையில இருந்து நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. முன்ன விட அதிகமான கூட்டம் வருது. ஏன்னா நாங்க ஒரு வருஷத்துக்கு 2 வருஷம் இருக்குமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்னா, குரங்குகளோட மேய்ச்சிட்டு ஓடணும். ஒண்ணுமே தெரியல, கோட்டைன்னே சொல்ல முடியாது அதை. ஆனா இப்போ வந்து அப்படி இல்லை, நல்லா நிறைய ஃபெசிலிட்டிஸ் உண்டு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு குளை, அநேகமா தண்ணி தொட்டின்னு நினைக்கிறேன். தண்ணி தொட்டி இல்ல, சிறைச்சாலை. இங்க பாருங்கண்ணே, போட்டிருக்கா சிறைச்சாலைன்னு? இல்ல போட்டுல, தண்ணி தொட்டியில ஏன் கம்பியா இருக்க போகுது? உள்ள விழுந்துட மாட்டாங்களா? உள்ள போறதுக்கு தான் இருக்கிறது. நம்புங்க பாரு, இது வந்து சம்பு தண்ணி தொட்டி, இது வந்து செப்டிக் டேங்க். 2 பிரிச்சு வச்சிருக்காங்க பாரு. ஆமா, நம்புடா. ஏதோ எழுதியிருக்கா, கைடு இருக்காங்களா? அப்ப நான் சொல்றேதான்டா. ஐபோன் வேணும்னு நாமே வாங்கக்கூடாது. அதான் நம்ம வாங்கலாம். அவங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு கொடுத்து வாங்குறத விட நம்மளா வாங்குவாங்க. ஒரு 20,000 ரூபாய் போனு ஐபோனை விட காஸ்ட்லி தான்டா. இதே அப்பா அம்மா சம்பாரிச்சு கொடுத்து வாங்கினா, அது என்னதான் ஐபோனா இருந்தாலும் பட்டன் போனு கூட அது ஈக்குவல் ஆகாது தானே. அதான் ஒருத்தர் சொல்லியிருப்பான், புவர் ஃபேமிலி இருக்காங்கல்ல, புவர் ஃபேமிலியில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, ரிச் ஃபேமிலியில் பசங்க, நம்ம ஏஜ் பசங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்களே, என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதான். ஏன்னா நம்ம போட்டி போடுறது அவங்க அப்பா அம்மா கூடயா. புரியுதா உனக்கு? அது எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் தெரியுமா? சரி, ஆமாம் அம்மா, நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரஞ்சன்குடி கோட்டையில் நாங்கள் சரியாக 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது நடக்கிறதுக்கு கூட பயமாக இருந்தது, அவ்வளோ குரங்கு போட்டாங்க. நான் இன்னைக்கு வந்து ஓகே, ஓரளவு எல்லாராலுமே உள்ள வர முடியும். நிறைய கூட்டம் இருக்குங்களா? நான் எதிர்பார்க்க ஒரே குரங்கா இருந்தது, இப்போ ஒரே மனுஷங்களா இருக்காங்க. ஆமா, ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாம் சுற்றி மேய்ச்சிட்டு இருக்கு. ஆமா, அதாவது லைட்டாக சேட்டப் பண்ணுச்சு. நம்மளால கண்ணாடி பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடும். எப்படின்னா இந்த இடம், அந்த கோட்டையில எல்லா கோட்டையிலுமே அந்த ஆளின்னு இருக்கும், இந்த பள்ளம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா
முதல்ல விட்டு வச்சிருப்பாங்க எதிரிகள் வந்து ஈஸியா அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி சொன்னா எனக்கு புரியும். ஆலி அப்படின்னு சொன்னா எனக்கு புரியும். அப்ப வேற என்ன வேலைன்னு சொல்லிட்டா அந்த இடத்த அப்படி போட்டுட்டு ஃபுல்லா தண்ணி நிப்பாட்டி முதல்ல விட்டுவாங்க. எதிரிக்கு ஈஸியா உள்ள வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளிகள் தான் இது. ஆலியை காலி பண்ணிட்டு எல்லாம் ஊரை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஆளி காலி ஆயிடுச்சு. சுத்தி இருக்கு ஃபுல்லா. அந்த பாகுபலி படத்துல ஓடுமே மாடு ஓடுதானே, இந்த மாதிரி கோட்டையை சுத்தி இருக்கிற பள்ளத்துல தண்ணி போய் திறந்து விடுவாங்களே, அதுதான் ஆளி. அந்த மாதிரி ஆளி இங்கேயே இருக்கு. ஸ்கிரிப்ட் தான், ஆனா அது வெளியே தெரியல பாரு. விஜய் சேதுபதி கேஷுவலா இருக்கும். அந்த கிராமிய கலைன்னு ஒரு போனாலும் சீரிஸ், கிராமிய கலையா பார்த்து அந்த டைம்ல எனக்கு தெரியல வியூஸ் ஒழுங்கா போலியோ என்னமோ தெரியல, ஒரே ஒரு நாய்க்குட்டியை வச்சு 10 எபிசோடு ஓடிச்சு தெரியுமா? அந்த நாய் பேர் என்ன? ஆமா, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆமா, அந்த நாய் பேரு இனியன். இனியால பொண்ணு பேரு, நாய் பேரு இனியன். இனியன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் 10 எபிசோடு வந்ததுடா. அப்படி கையில என்ன கிடைக்குதோ அதை வச்சு கண்டென்ட் பண்ண தெரியணும். தெரிஞ்சாதான் எல்லாமே விஜய் சேதுபதி ஆயிடுவோமே. எனக்கு தெரியல, ஆனா நிறைய இடத்துல இந்த மாதிரி குகை வச்சிருக்காங்க. போய் பார்ப்போம். என்னைக்குமே வாழ்க்கையில ஒரு ரிஸ்க் இருக்கணும்டா. போக முடியாது. அந்த ரிஸ்க் வர்ற எங்க முடியுதுன்னு அந்த ஆண்டு இறங்கினா முடிஞ்சு போச்சுடா ரிஸ்க். கோட்டையை பாரு. முடியாதுக்கு கோட்டையை பாரு. கோட்டையை பாரு. போதும், மாத்து வேற. ஏதோ ஒரு சின்ன கற்பனையாவது இருக்காடா, இப்படிதான் இருந்திருப்பாங்க, அங்க அப்படி இருந்திருப்பாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் அப்படிதான் இருக்கும். அப்படிலாம் எதுவும் தோணல தானே? எனக்கும் தோணல. தெரியாது, படத்துல காமிக்கிறதா உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வெகுளின்னு எதிரா அங்க போறாங்க ஒரு பாப்பா, அங்க ஒரு புகை வழியா வெளியே போகுது, ஒரு ஓட்ட வழியா. ஆமா, அதான் அங்க போலாமே, அங்க நின்று பார்க்கலாம். இது தர்காவா? அப்படித்தானே? இது பேர் என்ன? மசூதியா? என்னடா அது? என்ன சொல்ற? அதையும் கோட்டைக்குள்ள கட்ட போறேன். மசூதி 3 மைக் இருக்கிற மாதிரிலாம் ஆப்ஷன் இல்லையாடா? 2 தான் போடலாமா? 2 தான் போடலாம். சரி போலாம், கிளம்பலாம்ல. போலாம் வா. அப்படியே போக வேண்டியதான், சும்மா கேஷுவலா வச்சுட்டு போலாம். இவன் அந்த இதெல்லாம் பாத்திருக்கியா, கேமராமேன்லாம் வந்து படத்துக்காக எடுப்பாங்க, இன்வால்வ் ஆயிட்டான். ஆமா, இன்வால்வ் ஆயிட்டான். நீ உள்ள போயிட்டேன், நாங்க உள்ள வரல, வெயிட் பண்ணு. வெளிய எடுத்து போமா அவன? முடியாது போலயே. பள்ளி வாசலாம். இது பள்ளி வாசலா? ஏறது இல்ல, பூர்றது உள்ள. இத வந்து இதெல்லாம் பள்ளி வாசலா 2 இருக்காடா அந்த இடத்துல. ஒன்னு இது ஒண்ணு, இன்னொன்னு வந்து கீழே அந்த கிரவுண்ட் மாதிரி இருக்குல்ல, அந்த ஏரியாவில் இருக்காது, தெரியாது. 2 இருக்கு. அதே மாதிரி கோயில், இந்து கோயில் ஒண்ணு வெளியே இருக்கு. பாத்தியா நீ? அந்தாண்ட கீழே அந்த ஆழியில இருக்கு. ஆலியா யாழியா? யாழினா அந்த விலங்கு, ஆழியில இருக்கு. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அந்த ஸ்டோரி சொல்றேன் பாரு. அந்த இடத்துல ஒரு குகை இருக்கு. இது இந்த குகை தான். அது பூட்டி இருக்கு. அது ஏன் பூட்டி இருக்கு தெரியுமா? ஒரு சில பேர் சொல்றாங்க பக்கத்துல இருக்க பச்சைமன் கோயிலுக்கு போகுது அப்படின்னு. இன்னொருத்தவங்க பக்கத்துல அந்த வாலீஸ்வரன் கோயில் இருக்குல்ல, அதுக்கு போகுது அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த வீடியோ போட்டனால அதுக்கு போகுதுங்கிறாங்க. ஆளாளுக்கு அடிச்சுக்கிறாங்க, இல்ல இது எங்க ஊருக்கு தான் போகுது, இது எங்க ஊருக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலயே பூட்டிட்டாங்க, இல்லைன்னா பூந்துருவாங்க உள்ள அப்படின்னு. நீ கண்டினியூ எடுக்கிறியாடா? ரொம்ப டெடிகேட்டடான ஒரு கேமராமேன் எங்களுக்கு கிடைச்சு வந்து நமக்கு என்ன நல்லது கேமராமேன் கிடைச்சிருக்காப்ல. அவர் ரொம்ப ஒரு ஷேக் ஆகாம எவ்வளவு கிளாரிட்டியா எடுக்க முடியுமோ அவ்வளவு நல்ல வீடியோ எங்களுக்கு எடுத்து கொடுப்பாருன்னு நம்புறோம். மைக்க மட்டும் புடிங்கி விட்டுறாம சூரி மாதிரி, கேம் சூரி மாதிரி மைக்க புடுங்காம தான் சரி. சரி போலாம் சாமி, போயிடா வாடா. எனக்கே கூச்சமா இருக்குடா. என்னடா இப்படி அனைமா பதுங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறேன்டா.
இருக்குல்ல. ஆமா ஆமா, இதுல பதுங்கி எதிரிகளை தாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுமா வரலாறு? அப்ப நான் சொல்றதுதான்டா வரலாறு. வரலாற மாத்தி எழுதலாம், கொஞ்சம் சேர்த்து எழுதிடக்கூடாது. 2 குண்டு ஒடி வருதுடா. ஏன் ஓடுறாங்க, எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியல. திடீர்னு ஓடிறாங்க, ஓடுறாங்க. நம்ம தான் வேற வேலை இல்லாம எவ்வளவு வந்துட்டோம். கரெக்ட். மத்தவங்க இருக்கு. நிறைய இடத்துல எது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அவரே அது பள்ளிவாசல்னு அவர் சொல்லிதான் நமக்கு தெரியுதுல்ல நிறைய விஷயம். இவன் ஸ்டோரேஜ் முடிச்சுட்டு தான் கொடுப்பான் போல. இதெல்லாம் தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் எதுவுமே பேச மாட்டேங்குது, ஒரு சுட்டித்தனமா எதுவும் பண்ண மாட்டேன். சார்ஜ் அது அப்படியா? என்ன சுற்றுலாத்துறை கட்டுப்பாட்டுல இருக்குங்களா? சுற்றுலாத்துறை அப்படின்னு சொல்லி சுற்றுலாத்துறை யாருக்கு? சர்வே ஆஃப் இந்தியா, ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் கேரளா. சரி, உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியும் தானே, ஹிஸ்ட்ரி ஓரளவு? ஹிஸ்டரி இது வந்து பாண்டியாஸ் பில்ட் பண்ண ஒரு கோட்டா, 15th century. இதுதான் ரஞ்சன்குடி கோட்டை. நீங்க வந்து சென்னை டு திருச்சி ஹைவேல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள வந்தோம் அப்படின்னாலே இந்த இடத்துக்கு உள்ள வந்துடலாம். இதோட டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து ஒரு 5 மணி வரை ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க வந்து விசிட் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்ப இந்த அளவுக்குலாம் வந்து நீட்டா இல்லை, ரொம்ப மோசமா தான் இருந்தது. யார் வேணாலும் உள்ள வரலாம் அப்படிங்கிறது கட்டுப்பாடு இல்லாம ரொம்ப அதிகமா குரங்கு மேஞ்சிக்கிட்டு ஏசியா உள்ள போயிட்டு நம்மளால பார்த்துட்டு கூட வெளியே வர முடியாது, அப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து ஓரளவு இதை வந்து இந்த ட்ரெடிஷ்னலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கோட்டை வந்து எப்படி அமைச்சாங்களோ அதோட பழமை மாறாமல் அதுக்கு ஏற்ற மாதிரியே கல்லெல்லாம் வச்சு அந்த பாதையை கிரியேட் பண்ணி அப்படிதான் இதை பராமரிச்சுட்டு வராங்க. உண்மையிலே இன்னைக்கு சூப்பராக இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தெரியல ஏதோ அதிகாரிகள் பார்ப்பீங்களா என்னன்னு, ஆனால் சின்ன சின்ன விஷயம் உள்ள என்ன ஹிஸ்ட்ரி, உள்ள என்ன ஒவ்வொரு விஷயமும் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. வரவங்க எல்லாமே சொல்ற ஃபீட்பேக்கும் அதுதான், எதுக்காக இருக்கு அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு. அதுக்கு ஒரு சின்ன போர்டு மாதிரி வச்சு ஒரு விளக்க மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். யாராவது கொஞ்சம் ஆஃபீஸர்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக குறைவான சொற்ப சுற்றுலாத்தலங்களில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பராமரிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தம்பி இறங்கு, கீழே இறங்கு தம்பி, கீழே இறங்குப்பா. ஆமா, இறங்கினாதான் உனக்கு முத்தம் தருவேன். இறங்கினாதான் உனக்கு கிஸ் கொடுப்பேங்க. வா தம்பி, கீழே இறங்குப்பா. ஒயர்ஸ்லாம் போகுது, கரண்ட் கம்பிலாம் இருக்கு, இறங்கி வா.